போகும்போது ஒன்றுமே கிடையாது எடுத்துன்னு போகிறதில்ல. எல்லாத்தையும் விட்டுட்டு அம்மங்காண்டையோட அந்த அண்ணா கையிலும் அவுத்து போட்டுடுறாங்க. எல்லாத்தையும் மண்ணு தின்னு போகுது. அப்போது வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சமாளித்து பேரு புகழ் ஒன்று மட்டும்தாங்க, மற்றது எதுவுமே இருக்காது. நீ 10 அடுக்கு பங்களா கட்டியிருப்பான், 10 ஏக்கரை நிலம் வாங்கியிருப்பான், 100 ஏழை, இங்கே வாடகை அங்கே வாடகை எல்லாம் பண்ணுவான். லாஸ்ட்டில் அவனை என்ன பண்ணுவாங்க, சேர்த்ததும் அந்த வீட்டுக்குள்ளே கூட அவனை தூக்கின்னு போகிறதில்ல. அவனை தூக்கின்னு வந்து வெளியே தான் போடுறாங்க. எவ்வளோ சம்பாரிச்சு எவ்வளோ பேர் போகலான்னு அவனை உள்ளக்கு சேர்த்துறாங்களா பார்த்தியா? டேய், அவன் நினைப்பான் அப்போ தான், நான் எவ்வளோ சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு விட்டுனேடா, என்னை உள்ளே கூட தூக்கின்னு போக மாட்டேன்றீங்களாடா, வெளியவே நீங்கள் போட்டு விட்றீங்களா. அப்போ தான் அவன் யோசிப்பான், ஓ இந்த உலகத்தில் இப்படிக்குதானே. அப்போ வெளியவே தூக்கி போட்டு வீட்டுக்குள்ளே கூட போகக்கூடாது அவனுக்கு. அவ்வளோதான், அவன் செத்தாவே முடிஞ்சு போயிடுச்சு. அப்போ மனிதனுடைய வேலை எங்கேக்குது, வெளியே தாங்குது. எவ்வளோ சம்பாரிச்சு அவன் என்ன பிரயோஜனம்? உள்ளே தூக்கின்னு போயிடுச்சுன்னா லட்சக்கணக்கு சம்பாரிச்சு அவன் சொந்த வீடு காட்டினா எல்லாம் பண்ணான். உள்ளே போக முடிஞ்சா போகல, தூக்கினு வெளியே போய் சட்டாங்க. உடனே அன்றைக்கி மட்டும் ஒப்பாரி வச்சு அழுவாங்க. அழிச்சிட்டு அன்றைக்கி ஒரு தேங்காய் வச்சு அதை பண்ணி இதை பண்ணி அங்கேருந்து ஒரு 4 சக்கரத்தை நல்ல சரக்கடிச்சு அவனை தூக்கின்னு போய் அங்கே ஒரு நடுக்கட்டில் போட்டு அவனை கீழே போட்டு அவனை ஒரு இப்படி முறுக்கி திரும்பி அவனை கொண்டு போய் அங்கேருந்து மயானத்தில் போட்டு அந்த இடத்துல போய் அவனை குழியை நோண்டி அந்த குழியில் போட்டு பொத்துன்னு போகிறதே மண்ணை. அவ்வளோதான், வேறு என்ன பண்ண, பூ மாண்டி போட முடியும், முடிஞ்சு போச்சு. செத்து பின்னாடி நீ என்ன புரியணும்? உயிரோடும் போது பார்த்து எல்லாம் பண்ணால் என்ன பண்ணுதான்? மண்ணை வாரி போட்டு சமட்டியில் 4 வைக்கிறாங்களே இல்லையா, அந்த சமட்டியில் போட்டு அமுத்துறதுக்கு எங்கள் ஏரியாலாம் பொத்துன்னு தட்டுவாங்க. ஏன்னா லவ் ஆகி மஞ்சள் குங்குமம் போட்டு திரும்பி பார்க்காம அவனுக்கு பாலை ஊற்றிட்டு போய் தொலைஞ்சிடா நின்ட்டு திரும்பி பார்க்காம குடும்பம் குட்டி புள்ள பொண்டாடி எல்லாம் போயிடுவாங்க. அப்போ தான் அவன் உக்கான்னு நினைப்பான், என்னை எல்லாம் வந்து போட்டு போயிட்டாங்க. இந்த வாழ்க்கையில் நான் எவ்வளோ சம்பாரிச்சேன், சொத்து சுகம் எதுவுமே இல்லை, கூட வரலை, என்னையுமே இல்லை, யாருமே வரல. கண்ணை பொண்டாட்டிலேருந்து புள்ளிலேருந்து யாருமே இல்லை, எதுவுமே இல்லை, ஊனும் வரல, வாகனம் வரல, என்னுமே இல்லை. அவன் எட்டுன்னு அந்த பொருள் கூட அங்கே போட்டு வண்டி எடுத்துன்னு போயிடுவான் காஸ்ட்லி. ஏன்னா இவனை இவ்வளோ அமௌண்ட், அந்த துணியை கூட என்ன பண்ணுறான், ஊரில் இருக்கிற துணியை போய் தொழிலான்னு எட்டுன்னு வந்து போட்டுடுறான். எல்லாத்தையும் போயிட்டு பின்னாடி அந்த ஆன்மா அப்போ தான் நினைப்பான், இந்த உலகத்தில் நம்ம எதையுமே எடுத்துன்னு போக முடியலையே, இவ்வளோ கஷ்டப்பட்டு ஓரியாடி பசியும் பட்டினியுமே இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்து அனாமத்தை படுத்துங்கன்னே. ஆனால் அந்த டைமில் மட்டும் யோசிப்பான், நல்லவனும் இருந்தால் நல்லது செஞ்சுருந்தானா, அன்றைக்கி தான் அவனை தேடி என்ன வரும், பேர் புகழ். அப்போ யோசிப்பான், 4 பேர் சொல்லுவாங்க போயிட்டு முன்னாடி, தர்மம் பண்ணாம்பா, நல்லா சாப்பாடு போட்டாம்பா, நல்லா பார்த்தாம்பா, அந்த புண்ணிங்க இது பாரு, அந்த புண்ணியம் மட்டும்தாங்க அவங்ககிட்ட வந்து சேரும், வேறு எதுவுமே சேராது. அவன் பண்ண தர்மங்களும் அவன் பண்ண புண்ணியங்களும் தான் அவன்கிட்ட வரும். செத்துட்டு பின்னாடி எதிராக வரும்னா புண்ணியம், அவன் பண்ண தர்மங்கள், அவன் பண்ண நன்மைகள், இது மட்டும்தான் அவங்ககிட்ட வரும், வேறு எதுவுமே வராதுங்க. அப்போது அப்படியேப்பட்ட இதுக்கு அது இருந்தால் என்ன, இல்லைன்னு என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். வீடு வானம் இருந்தால் என்ன, இல்லைன்னு என்ன போடா. எதை நான் நமக்கு கொடுத்த கடவுள் பாருங்கள், ஒரு வீடு கொடுத்துருக்கிறார், அன்பை மனைவி கொடுத்துருக்கார், புள்ள கொடுத்துருக்கார், போதும், நம்மளால் முடிஞ்ச வரையும் இதே போதும். சந்தோஷமாக வாழுங்க, இருக்கிறத வச்சுட்டு அனுபவிங்க, சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கையில் சந்தோஷம் எது தேவையோ அதை நினைங்க, இல்லாத ஒரு விஷயத்துக்கு தேடாதங்க. எனக்கு கார் வேணும், பங்கனம் வேணும், கிடைச்ச வச்சுங்க, கிடைக்காதுக்கு எதுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். 3 வேளை சோறு கிடைக்குதா, 3 வேளை சாப்பிடு, அன்பா இருக்கா, பிள்ளை இருக்கா, புள்ள இருக்கா, இது போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறவனுக்கு போய் எதுக்கு தேவையில்லாத ஒரு கஷ்டப்பட்டு வச்சுட்டு அடுத்து நீ என்ன பண்ணுவ, உன் பிள்ளைக்கு சம்பாரிச்சு வச்சுட்டு அவன் என்ன பண்ணுவான், எங்கள் அப்பா நல்லா சம்பாரிச்சு வச்சுட்டான்டா, எனக்கு என்ன போடானுவான், நல்லா பந்தவ சுற்றுவான், அவன் தம் அடிப்பான், நல்ல பொண்ணு சோக்க வச்சுக்குவான், சம்பாரிச்சு வச்சதுனால. நீ கம்மியாக வச்சுட்டு போயிட்டு இருந்தேன்னா அவன் என்ன பண்ணுவான், உழைக்கணும்னு வரும். அப்போது நீயே எல்லாத்தையும் சம்பாரிச்சு வச்சுட்டு போயிட்ட, அப்போ அவன் என்ன பண்ணுவான், கொழுப்பு வந்துடும், திமிர் வந்துடும், ஆணவம் வந்துடும். அப்படியேப்பட்டவனுக்கு நீயே வழிவகை கொடுத்த மாதிரி. அதுதான் சொல்கிறது, இருக்கும்போது எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போங்கடா, எல்லாத்தையும் செலவு பண்ணணும். எல்லா சாமியாரும் சொல்கிறேன், இப்போ எல்லா சாமியாரும் லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு வச்சுன்னுக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு இதை சொல்கிறேன், இருக்கிறத காலி பண்ணுங்க. சும்மா தேவையில்லாத ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுங்க, ஹாஸ்பிட்டல் கட்டி நீங்கள் என்ன பண்ணணும், 4 பேர் தர்மம் பண்ணுங்க. எல்லாத்தையும் என்பது ஊரில் வச்சுக்கிறது தலைமுறைக்கு மக்களுக்கு ஒரு 4 பேருக்கு நல்லது பண்ணுறதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி கம்மி பீஸ் வாங்கு, இல்லை ஒரு கல்வி நிலையம் பண்ணு. என்னை பொறுத்தவரையும் அந்த காலத்தில் சில மகான்கள் கூட நிறைய பேர் தப்பு பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் சமாளித்து சும்மா அங்கங்கே ஆசிரியம் கட்டினது, ஒரு ஹாஸ்பிட்டலு, ஒரு கல்வி நிலையம், ஒரு கோயிலை கட்டிட்டு நீ அதிலே ஆசிரியம் பண்ணு. அதிலே ஏழைகள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, ஒரு பாதி பீஸ் வாங்க. ஒரு கல்வியில் வந்து ஒரு பாதி பீஸ் வாங்க, ஹாஸ்பிட்டலில் ஒரு பாதி பீஸ் வாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஞானியும் ஒவ்வொரு மகானும் பண்ணியிருந்தா இந்த உலகத்தில் எவ்வளோ மரியாதை இருந்துக்கும், ஆன்மீகத்துக்கு எவ்வளோ பேர் இருக்கும். இதில் வேறு எல்லாரும் ஆசிரியம் கட்டிக்கிறது, ஹாஸ்பிட்டலில் கட்டிக்கிறது, அவங்க பேரில் போனால் லட்சக்கணக்கு புடங்கிறது. இவனுங்கெல்லாம் என்ன பண்ணுறது, இந்த சாமியாருங்களாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பார்க்கலாம்.
இவங்க பண்ணுற தப்புக்கு தான் ஆன்மீகம் இதாகுது.